அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது தக்காளி சட்னி தானே அப்படிங்கிறீங்களா? இல்லவே இல்லை, இது பூண்டு சட்னி. இதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா, பூண்டு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து. இது மட்டும் வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம காரமான சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது இன்னுமே நமக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் சூடு வந்ததோடு நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை உளுந்து நல்லா வறுத்துக்கணும். வெள்ளை உளுந்து நல்லா வறுப்படலை அப்படின்னாக்கா சட்னியோட டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே போட்டு நல்லா நம்ம வறுத்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உரிச்சி கை பார்த்து வச்சுருக்கேன் ஒரு 15-20 பல் பூண்டு. நான் இது பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் தாராளமாக 15-20 பல் பூண்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வறுத்துட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பெருங்காயத்தூள் இல்லைன்னாலும் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஒரு துளி கொண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற போகிற டைமில் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை பறித்து நான் அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ நல்லா நமக்கு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கி செஞ்சது தான், ஆனாலும் தாளிப்பு ரொம்பவே முக்கியம். நல்லெண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் டேரெக்டாக பண்ண இதில் சேர்த்துட்டேன். நல்ல நமக்கு இந்த நல்லெண்ணெயில் சேர்ந்து நம்ம கொதி வர்றப்ப சட்னி நமக்கு நல்ல ஒரு அரோமா எனக்கு கிடச்சிச்சு. இது நமக்கு நல்ல சுட சுட இட்லியாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு கல் தோசையாக இருக்கட்டும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தக்காளி தேங்காய் சட்னி இல்லாமல் ஒரு பூண்டு சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.